சென்னையில் சற்று நேரத்தில் தொடங்குகிறது அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன் வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்க இருக்கிறது. முழு விவரங்கள் என்ன சொல்லுங்க. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் இந்த இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறதா என்பது குறித்து அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் முடிவெடுக்க இருப்பதாக ஒரு முக்கிய தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக திமுகவை பொறுத்த வரைக்கும் அவருடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் தான் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் என முதல் தகவல் வந்தது. ஆனால் தற்போது திமுக சார்பிலே அவருடைய வேட்பாளர்கள் களமிறக்குகிறார்கள். தற்போது அதிமுகவுடைய கூட்டணி சார்பில் வேட்பாளர்கள் களம் காண்கிறாரா அல்லது அதிமுகவுடைய வேட்பாளரை களத்தில் இறக்குவதா என்பது குறித்து இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்க இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் தற்போது அதிமுகவுடைய தொண்டர்கள் ராயப்பேட்டை அலுவலகத்தில் வர தொடங்கியிருக்கிறார்கள். மாவட்ட செயலாளர்களும் இங்கே வர தொடங்கியிருக்கிறார்கள். இந்த 3:15 மணிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரும்பொழுது அவருக்கு வரவேற்பு அளிப்பதற்காக மேலதாளங்கள் இசைக்க அதிமுகவுடைய தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் இங்கே காத்திருக்கிறார்கள். மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முடிந்ததன் பிறகாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் குறித்த முக்கிய அறிவிப்பு அதிமுக சார்பில் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி பாண்டியராஜன்.